ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 5 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பிரான்ஸ் டீமோட பிராக்டிக்ஸ் பாக்குறதுக்கு மீடியாவை கூட உள்ள விட மாட்டேங்கிறாங்க. மிஸ்ஸாகி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டீமோட பிராக்டிக்ஸ் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு திருட்டுத்தனமான வழி தெரியும், வா நம்ம அது வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அங்க உள்ள போய் பார்த்தா நார்மல் பிளேயர்ஸ்லாம் இல்ல, டிவிஷன் 1 அதாவது ரொம்ப ப்ரோ பிளேயர்ஸா இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாரும் உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய ப்ரோஸ் கூட ஒரு ஜூனியர் ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து ரொம்பவே அமேசிங்கா விளையாண்டுட்டு இருக்கான். அவன் பேரு தான் வந்துட்டு பியர். அப்பதான் மிஸ்ஸாகி வந்து அவனை பத்தின ஒரு பிளாஷ்பேக் வந்து நினைச்சு பாக்குறான். மிஸ்ஸாகி வந்துட்டு இந்த கேப்டன் சுபாஸோட லாஸ்ட் எபிசோட்ல ஒரு ஸ்டெப்ஸ்ல பால தட்டிட்டு லாண்டுகிட்டு இருப்பான் தெரியுமா, அந்த ஒரு சீன் தான் காட்டுறாங்க. அவன் ஸ்டெப்ஸ்ல பால் வச்சு அப்படி லாண்டுகிட்டு இருக்கப்பதான் கீழ தான் வந்துட்டு பியர் நின்னுகிட்டு இருந்திருப்பான். மிஸ்ஸாகி வந்துட்டு பால இறங்கும் போது அப்படியே ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வர, இவன் பால நோக்கி வேமா முன்னாடி ஓடி போறான். அப்படியே கரெக்டா மிஸ்ஸாகி கிட்ட வந்தோன்னு இவன் வந்துட்டு பால ஸ்டீல் பண்ணிடுறான். மிஸ்ஸாகி வந்துட்டு பேலன்ஸ் இழந்து கீழ விழுகிற மாதிரி போயிடுறான். நல்ல வழியா அவன் கையை வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்னுக்கிறான். அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு ரெண்டு என்னடா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் திரும்பி கிட்ட உன்னோட பேரு மிஸ்ஸாகி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்போ அங்க மிஸ்ஸாகியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னடா மிஸ்ஸாகி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட கேக்குறாங்க. அந்நேரம் அவனை பாக்குறாங்க, இவன் பியர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. இவன் வந்துட்டு பிரான்ஸ்லயே ரொம்ப பாப்புலரான பிளேயர், அதனால இவன் பேரு மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நாங்க நேஷனல் டூர்னமெண்ட் வின் பண்ணதுக்கு அப்புறமா செயின்ட் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு உன்னை பத்தி சொன்னாங்க. டாரோ மிஸ்ஸாகின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுவான்னு சொல்லிட்டு அதான் உன்னை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். உன்னை பாக்குறதுக்காக தான் நான் பாரிஸ்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பால வந்துட்டு அப்படியே மிஸ்ஸாகி கிட்ட தூக்கி போடுறான். இப்ப எப்பெல்லாம் பியர் வந்துட்டு ஒரு ட்ரிக் பண்ணணும் அதே மாதிரி மிஸ்ஸாகியும் பண்ணி காட்டுறான். எனக்குமே உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி சொல்றான். உன்னை பார்த்ததுல சந்தோஷம், என்னோட பேரு மிஸ்ஸாகி டாரோ, நான் ஜப்பான்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி சொல்றான். சரி பேச்ச குறை, நம்ம வந்துட்டு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவன் பக்கத்துல அட்டாக் பண்றதுக்கு வந்துடுறான். அங்கதான் காட்டகிரியுமே வந்துட்டு மிஸ்ஸாகி கிட்ட ஜெர்சியை கொடுக்கறதுக்காக கையில கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே வந்துட்டு பால் மிட்யார்ல இருக்கும்போது ஒரே மாதிரி கால வைக்கிறாங்க. அடுத்து கீழே இறங்கிட்டு பால ரீச் பண்ணும்போது அடுத்து ஒரே மாதிரி கால வைக்கிறாங்க. இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரோட மூவ்ஸ்மே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேருமே அமேசிங்கான ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க மத்த எல்லாரும். அந்த செயின் பசங்க சொன்னது உண்மைதான், இவன் ரொம்பவே அமேசிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பியர் நினைக்கிறான். அதே மாதிரி தான் மிஸ்ஸாகி நினைக்கிறான், இவன் வந்து உண்மையிலே அமேசிங்கான பிளேயர் தான் போல அப்படின்ட்டு. அடுத்து இவங்க எத்தனை பால் வந்து ரொம்பவே ஹைட்டா போயிருது. இந்த பால் தான் வந்துட்டு யார் வின் பண்ண போறான்றத முடிவு பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பியர் சொல்றான். இவனுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஜம்ப் பண்றாங்க. பட் ரெண்டு பேருமே பந்த ரீச் பண்றதுக்குள்ள பால் மேல வந்துட்டு ஒரு துணி உழுகுது. அதான் வந்துட்டு ஜப்பான் டீமோட ஜெர்சி. யாரா இதை தூக்கி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பியர் வந்து ரொம்ப கடுப்பாயிரம். அந்நியார் காட்டகிரி வந்துட்டு மிஸ்ஸாகி இது உன்னோட ஜெர்சி தான், எடுத்துக்கிட்டு ஜப்பான் டீமுக்காக விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனா நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி யோசிச்சுட்டு இருக்கேன். ரைட், நம்ம வந்து ரியல் மேட்ச்ல யார் பெரியாலும் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியர் சொல்றான். நான் பாரிஸ் வர உன்னை பார்க்க வந்தது ஒருத்ததான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பியர் வந்துட்டு கிளம்புறான். நான் இந்த டோர்னமெண்ட்ல சினேடருக்கு அகைன்ஸ்டா லேண்ட் எப்படியா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இன்னொரு ஆப்போனன்ட்டுமே போய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பியர் நினைக்கிறான். மிஸ்ஸாகியுமே வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டுறான். புது யூனிஃபார்மா நீ வந்துட்டு டிசைட் பண்ணிட்டியா யார் கூட விளையாட போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. இல்ல நான் வந்துட்டு இன்னும் முடிவு எடுக்கல, இந்த 3 வருஷமா இங்க வந்துட்டு எந்த ஒரு டீம்லயுமே ஜாயின் பண்ணல, ரொம்ப சீரியஸான கோச்சிங் சொல்லிட்டு எதுவுமே எடுக்கவும் இல்ல. ஆனா இப்ப இருக்க டீம் வந்து ரொம்பவே டிஃபரெண்ட், இதுல நான் போய் விளையாடுறதுக்கு கரெக்டான ஒருத்தன் தானா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கிறான். இப்போ அந்த பிளாஷ்பேக்மே வந்துட்டு கட் ஆகுது. பியரோட கேம் பிளேவை பார்த்துட்டு மிஸ்ஸாகி வந்துட்டு வாயடிச்சு போய் நிக்கிறான். என்னால அவங்களுக்கு ஈக்குவலா விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல, பட் இருந்தாலும் நான் வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணியே தீர்வேன். எனக்கு வந்துட்டு எல்லாரும் கூட சேர்ந்து லேண்டே ஆகணும், என்னோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் இங்க வரவே செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி நினைக்கிறான். அப்போ பியர் வந்துட்டு ஓடி வந்துட்டு அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் கொடுக்குறான். அவன் டீம் பிளேயர் ஷூட் பண்றான், பட் அது வந்து கோல் விழுகல, வெளியே போயிருது. அந்த பால் வந்துட்டு அங்க ஸ்டேடியம்ல உட்காந்துட்டு இருந்த ஒருத்தன் மேல போய் விழுகிற மாதிரி போகுது. அவன் வந்து ரொம்பவே கேஷுவலா அந்த பால் வந்துட்டு கால்ட்ட தட்டி விட்டு கேட்ச் பண்றான். அந்த கேமே இப்போ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அப்படியே மிஸ்ஸாகியை பார்த்தா இப்ப அவன் நம்பர்ல அவன் ஜெர்சியை மாட்டிக்கிட்டு ஒரு ஹெட் பேண்டை மாட்டிக்கிட்டு ரெடியா நிக்கிறான். நான் வந்துட்டு பியர் கூட மட்டும் ஒன்னானு மோத போறது இல்ல, அவங்க பிரான்ஸ் டீம் கூட வந்துட்டு நான் இப்ப விளையாட போறேன். அவங்களுக்கு அகைன்ஸ்டா விளையாண்டு என்னோட ஸ்கில்ஸை நான் வந்துட்டு இப்ப டெஸ்ட் பண்ண போறேன். என்னோட ஸ்கில்ஸ் வந்துட்டு போதுமான அளவு இருந்தது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா எங்க ஜப்பான் டீம்ல போய் ஜாயின் பண்ணுவேன், இல்ல அப்படின்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி நினைச்சுக்கிட்டு இப்ப பிச்சுக்குள்ள இறங்கிடுறான். யாரா இவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒன்றும் புரியல. பியர் மட்டும் மிஸ்ஸாகி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். பியர் வந்துட்டு அப்படியே சீரியஸ் ஆயிட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட நீங்க வந்துட்டு அவங்க போய் பால் ஸ்டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அனுப்புறான். மிஸ்ஸாகி வந்துட்டு வந்த வேகத்துக்கு 4 டிஃபெண்டர்ஸ் தாண்டி முன்னாடி வந்துறான். அவன் நார்மலான பிளேயர் இல்லடா, அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து எல்லாம் சொல்றாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 டிஃபெண்டர்ஸ் தாண்டி முன்னாடி வந்துறான். என்னோட ஸ்கில்ஸ் ஸ்பீட்ல வந்துட்டு இனிமே அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி நினைக்கிறான். இப்போ அவன் வந்துட்டு பியர் கூடவே நேரா ஒன்னானு போயிடுறான். இந்த வாட்டி பியர் வந்துட்டு அவன் முன்னாடியே போக விட மாட்டேங்க, கூடவே தான் வந்துகிட்டு இருக்கான். நான் ஃபேக் காட்டினால இவனை தாண்டி போகவே முடியல, இவனை தாண்டி என்னால போக முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி நினைக்கிறான். அப்போ சைடுல இருந்து ஒருத்தன் வந்துட்டு எனக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதாவது இப்ப ஸ்டேடியத்துல உட்கார்ந்து இருந்தா தெரியுமா, அந்த பாலை பிடிச்சு கொடுத்தான் இல்லையா, அவன் தான் அங்க வந்திருக்கான். மிஸ்ஸாகியுமே வந்துட்டு உடனே அவங்க கிட்ட பாலை பாஸ் பண்ணிடுறான். என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போறான். மிஸ்ஸாகி அவன் ரெண்டு பேருமே வந்துட்டு சூப்பரா காம்பினேஷன் பிளே பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே மாத்தி மாத்தி பாஸ் கொடுத்து அடுத்த ஒரு 3 டிஃபெண்டர்ஸ் கடந்து வந்துடுறாங்க. இவனை பாக்குறப்ப எனக்கு எக்ஸாக்ட்டா சுபாசா கூட பாஸ்போர்ட் லாண்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி நினைக்கிறான். கடைசியில எல்லாருமே தாண்டி வந்ததுக்கு அப்புறமா பால் வந்துட்டு மிஸ்ஸாகி கிட்ட தான் இருக்குது. மிஸ்ஸாகி வந்துட்டு ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கிடுறான். பியர் அப்படியே பின்னாடி வந்து மிஸ்ஸாகியை கூப்பிடுறான். மிஸ்ஸாகி வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு தெரியாம உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி நீ முதல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்துட்டு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு என்னோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்து உங்க டீம் தான் வந்துட்டு அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, நான் வந்துட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி சொல்றான். சரி இப்போ நீ வந்துட்டு உன்னோட முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பியர் கேட்கறான். என்னால சிங்கிளா ஒன்னானு உங்க கூட வின் பண்ண முடியல, பட் இருந்தாலும் நான் வந்துட்டு என்னோட முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி சொல்றான். நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு அடுத்த ஒரு ரியல் மேட்ச்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி சொல்லிடுறான். சரி ஓகே, உங்க கூட இப்ப பாஸ்போர்ட் கிட்ட வந்தானே இவன் வந்துட்டு உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லிட்டு பியர் கேட்கறான். இல்ல இவன் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, சடனா தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸாகி சொல்றான். அவன் அப்படியே பால் வச்சுக்கிட்டு இந்தாங்க என்னோட லாங் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பால செம பவர்ஃபுல்லா கிக் பண்றான். இதை பார்த்துட்டு பியர் மிஸ்ஸாகி ரெண்டு பேருமே வந்து வாயடிச்சு போயிடுறாங்க. யார் சாமி இவன் அப்படின்ட்டு. இப்ப ஜப்பான் டீமா காட்டுறாங்க. அவங்க பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க இடத்துல வந்து இருக்காங்க. நேரம் கோச் மட்டும் தனியா எஞ்சி போறான். எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேட்டேக்கு நான் வந்துட்டு என்னோட பால வச்சு இன்னும் கொஞ்சம் கிக் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மாட்சமா வந்து
வந்து நானுமே ரன்னிங் கொஞ்சம் ஓட போறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து டாச்சிபானா டின்செட் ஜீட்டோ வந்து வாங்கடா நம்மளுமே வந்து அந்த ஸ்பெஷல் மூவ் பழகிட்டு இருந்தோம்ல அதை போய் பழகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டு போறான். இதை பார்த்துட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, சரி நாங்களுமே பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூரோப்பியன் டூர் இவங்க வந்ததுல இருந்து 2 மேட்ச் விளையாண்டு 2மே தோத்தத நினைச்சு ரொம்பவே எல்லாரும் கடுப்புல தான் இருக்காங்க. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெர்மனில முயின்சின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கதான் வந்துட்டு இப்ப சினேடர் வந்துட்டு சேர போறான். அதனால அந்த ஒரு டீமோட கேம் பிளேவை பாக்குறதுக்காக இவனுமே இப்ப வந்திருக்கான். அவங்க கோச்மே சொல்றாரு சினேடர் வந்துட்டு முன்னாடி ஹாம்பர்க் டீம்ல இருந்தா, அப்ப ஜப்பான் கூட விளையாண்டப்ப இவங்க வந்துட்டு 6 அவங்க வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு வின் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. அப்பனா நாங்க வந்துட்டு இப்ப ஜப்பானை 7-0 சொல்லிட்டு வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உங்களால அவ்வளவு சுவரா அதை சொல்ல முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் சொல்றான். இப்போ ஜப்பான் டீமுக்கு இந்த யூரோப்பியன் டூர்ல 3rd மேட்ச் வந்துட்டு இந்த ஒரு டீம் கூட தான் நடக்க போகுது. இந்த கேம்ல சுபாசாவுமே உள்ள ஆட தான் போறான். வாகபாயசி வந்துட்டு இந்த கேமை பாக்குறதுக்காக சினேடர் கூட தான் வந்திருக்கான். 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பாக்குறாங்க. இப்போ கேமே ஸ்டார்ட் ஆகுது. சுபாசா கிட்ட பால் வருது. சுபாசா வந்துட்டு பால் அப்படியே வச்சுக்கிட்டே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். டே சுபாசா என்ன ஆச்சுடா கொஞ்சம் மூவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக்கி டாச்சிபானா டீம்ல ஒருத்தனும் சொல்றாங்க. இவன் என்னடா அப்படி சும்மா நின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமோட 3 டிஃபெண்டர்ஸ் கரெக்ட்டா ரவுண்ட் கட்டி சுபாசா பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த இடத்துல சுபாசா வந்துட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆயிடுறான். பால தூக்கிட்டு ஏர்ல ஜம்ப் பண்ணிடுறான். அவன் கீழே இறங்கணும்னே ஃபீல் பண்றான். என்னோட ஷோல்டரோ காலோ வந்துட்டு இப்ப சுத்தமா வலிக்கவே இல்ல, தக்காளி செத்துங்கடா அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃபார்மோட ஓடி வந்துகிட்டு இருக்கான். 2 டிஃபெண்டர்ஸ் பக்கத்துல வந்தோடனே சுபாசா வந்து டாக்கசி கூட ஒரு காம்பினேஷன் பிளேவை போட்டு அவங்க ஏமாத்திட்டு முன்னாடி வந்துடுறான். கோல் கீப்பருக்கு பக்கத்துல வந்தோடனே அவன் வந்து நினைக்கிறான் நாங்க வந்து எப்படி ஆடுவோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபுல்லா தெரியாது, இந்தாங்க என்னோட டிரைவ் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் டிரைவ் ஷாட்டை ஷூட் பண்றான். என்ன மாதிரியான ஷாட் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கோல் கீப்பர் வந்துட்டு அப்படியே சில மாதிரி தான் நின்னுக்கிட்டு இருக்கான். பால் கோல்குள்ள விழுந்துருது. வாகபாயசி சினேடரை பார்த்துட்டு நான் வந்துட்டு எப்பவுமே ஒருத்தனை பத்தி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா, அது வந்துட்டு இவன் தான் ஜப்பான் டீமோட ஜீனியஸ் ஃபுட்பால் பிளேயர் ஓசரோ சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். சூப்பர்டா சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜப்பான் பிளேயர்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முயின்சி பிளேயர்ஸ் எல்லாருமே மூஞ்சி செத்த மாதிரி ஆகி போயிடுறாங்க. சினேடருமே இப்ப சுபாசாவோட பேர் வந்துட்டு மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறான். எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கோஜிரோ சுபாசா பக்கத்துல வந்து நல்லாவே ஷூட் பண்ண அப்படின்னு சொல்றான். ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் சொல்றான். அப்பப்ப பால எங்களுக்கும் கொஞ்சம் பாஸ் பண்ணி நாங்களும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். சரி ஓகே நான் கண்டிப்பா பண்றேன், உன்னோட கால் பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறேன். என்னோட கால பத்தி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோக்கு ஆச்சரியமா போகுது. நேத்து பிரேமன் மேட்ச்ல நான் வந்து நோட் பண்ணேன் உன்னோட கால் வந்துட்டு ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, நீ வந்து லேட் நைட் பிராக்டிஸ் பண்றதுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். அப்படின்னா நீமே அன்னைக்கு நைட் எங்களை பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியமா ஆச்சரியமா கேக்குறான். டேய் நீங்களே இப்ப என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி ஒண்ணும் புரியாம கேக்குறான். சுபாசா அதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். கோஜிரோவும் சிரிச்சுக்கிட்டே நீ ஒன்னும் கவலைப்படாத சுபாசா, நீ வந்துட்டு பாஸ் என்கிட்ட கொடுத்துக்கிட்டே விட்டு நான் வந்து கண்டிப்பா எல்லா பாஸையும் கோலா மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ முயற்சி டீம் வந்துட்டு இவங்க எல்லாம் லீடிங் போகவே விட்டுறக்கூடாது, சீக்கிரமா டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவா அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க சூப்பரா முன்னாடி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பாஸ் போட்டு இப்ப கோல் கீப்பர் பக்கத்துலயே வந்துடுறாங்க. கோலுக்கு பக்கத்துல ஒருத்தங்கிட்ட பாஸ் பண்ண போகும்போது கரெக்டா மாக்ஸிமம் உள்ள வந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். சுபாசா இதுக்கப்புறம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாக்ஸிமம் வந்து சுபாசா கிட்ட பாஸ் கொடுத்துறான். சுபாசா ஃபர்ஸ்டா வந்து ஒருத்தங்கிட்ட பிகில் ட்ரிக்க போட்டுட்டு செகண்டா வந்தவங்க கிட்ட பால கொஞ்சம் சைடா கொண்டு வந்து ஏமாத்திக்கிட்டு மூணாவதா வந்தவங்க கிட்ட ஜம்ப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டிஃபரெண்டான ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி 3 பேரை தாண்டி வந்துடுறான். வாகபாயசி இதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கான். சினேடர் வந்துட்டு இவன் தான் உண்மையிலே ஓசரோ சுபாசாவா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. முயற்சி டீம் கூட ஜப்பான் டீம் வின் பண்ணி இந்த யூரோப்பியன் டூர்ல அட்லீஸ்ட் ஒரு கேமாவது வின் பண்ணுவாங்களா இல்லையன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த யூரோப்பியன் டூர்ல மொத்தம் 3 கேம்ஸ் தான் நடக்கும். சோ இப்போ இவங்க விளையாடுற லாஸ்ட் கேம் தான். இதுக்கப்புறமா டைரக்டா அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. இது வந்து சும்மா எல்லாமே பிராக்டிஸ் கேம்ஸ் மாதிரி தான். லாஸ்ட் கேம்லயே ஜப்பான் டீம் வின் பண்ணுவாங்களா இல்லையன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.